அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி. பெரிய விநாயக பிள்ளையார் அருள் காட்சி தரும் முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம். இத்திருக்கோவில் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் உள்ள ஆலங்குப்பம் ஊருக்கு தெற்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முன்னூரில் உள்ளது. முன்னூறு மங்கலம் என இவ்வூரை புராணங்கள் போற்றுகின்றன. தற்போது மருவி முன்னூர் எனப்படுகிறது. ஆணவத்தால் பொலிவிழந்த குரு பகவான் பிரம்மதேவர் கூறியபடி இங்கு வந்து ஆடவல்லீஸ்வரரை வழிபட்டார். இழந்த தேஜஸையும் தொலைத்த ஞானத்தையும் திரும்ப பெற்றார் குரு. எனவே இது குரு கிரக பரிகார தலமாக விளங்குகிறது. இந்த கோவில் ஈசன் ஆடவல்லீஸ்வரர் ஞான குருவாக தெற்கு நோக்கியபடி தட்சிணாமூர்த்தி மேற்கு நோக்கியும் அருட்காட்சி தருகின்றனர். இந்த பகுதியை ஆட்சி செய்த நல்லியக்கோடன் என்னும் மன்னன் இங்குள்ள முருகனை வணங்கிய பிறகே எதிரிகள் மீது படையெடுத்து சென்று வெற்றி பெறுவார். அம்பிகை பிரகநாயகியும் கேட்கும் வரம் தரும் நாயகியாக அருள் தருகிறாள். இக்கோவிலில்தான் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவராக ஸ்ரீ பெரிய விநாயக பிள்ளையார் சன்னதி கொண்டுள்ளார். இவரை சோழர்கள் கல்வெட்டுக்கள் பெரிய விநாயக பிள்ளையார் என குறிப்பிடுகின்றன. இவரை தற்போது சித்தி விநாயகர் எனவும் அழைக்கிறார்கள். பத்மபீடத்தில் தன் திருப்பாதங்களை மடக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் விநாயகர். மேல் இரு திருக்கரங்களில் அங்குச பாசம் ஏந்தியும் வலது கீழ்கரம் தந்தத்தை பற்றியும் கீழ் இடதுகரத்தில் மோதகத்தை ஏந்தியபடியும் விநாயகர் உள்ளார். இடது திருக்கரத்தில் உள்ள மோதகத்தை தின்பதற்கு அவரது தும்பிக்கை மோதகத்தின் மேல் உள்ளது. திருமார்பில் முப்புரி நூலும் சிரசில் கரண்ட மகுடமும் திருப்பாதங்களில் தண்டை என்னும் பாதசரமும் அணிந்து காணப்படும் இவர் சோழர்கால சிற்பக்கலை திறனுக்கு சான்றாக உள்ளார். 3ஆம் ராஜராஜ சோழனின் 2வது ஆட்சி ஆண்டில் முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் திருச்சுற்று மாளிகையில் இந்த பிள்ளையாரை எழுந்தருளச் செய்தனர். இவரது பூஜைக்கு அமுதுபடி செய்ய நிலமும் தீபமேற்றுவதற்காக தனியே நிலமும் தானமாக வழங்கப்பட்டுள்ளது. இன்று குரூர் எனப்படும் கயிறூரை சார்ந்த பெரிய நாச்சியார் என்பவர் இந்த நிலங்களை வழங்கியதாக கல்வெட்டு கூறுகின்றன. சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் இவருக்கு நெய் தீபமேற்றி வழிபட்டால் துன்பங்கள் தமது முரம் போன்ற செவிகளால் விரட்டி அடித்து விடுவாராம். திருக்கோவிலில் குபேர மூலை எனப்படும் தென்மேற்கில் எழுந்தருளிருக்கும் இந்த விநாயகரை வழிபட நவநிதிகளும் குபேர கடாட்சத்தால் ஏற்படும். இந்த விநாயகரே நவக்கிரக அம்சமாக உள்ளார். அதனால் இவரை உள்ளத்தால் மானசீகமாக நினைத்து அந்தந்த கிரகங்களுக்குரிய துதிகளை சொல்லி வணங்கினால் கிரகதோஷங்களும் இடையூறுகளும் இவரை விலகி உறுதியான வாழ்வு நமக்கு தந்திடும். துதிகள் வருமாறு: ஞாயிறு சூரிய ரூப வக்ரதுண்டாய கணபதியே நமஹா. திங்கட்கிழமை சந்திரஸ்வரூப பாலச்சந்திர கணபதியே நமஹா. செவ்வாய்க்கிழமை அங்காரக ஸ்வரூப சங்கடகர கணபதியே நமஹா. புதன்கிழமை புதஸ்வரூப நவநீத ஸ்தேவ கணபதியே நமஹா. வியாழக்கிழமை குருஸ்வரூப சந்தான கணபதியே நமஹா. வெள்ளிக்கிழமை சுக்ரஸ்வரூப க்ஷிப்ரப்பிரசாத கணபதியே நமஹா. சனிக்கிழமை சனிஸ்வரூப அபயப்பிரத கணபதியே நமஹா. ராகு ராகுஸ்வரூப துர்கா கணபதியே நமஹா. கேது கேதுஸ்வரூப ஞான கணபதியே நமஹா. மாணவர்கள் இவரை வழிபட கல்வியில் உயர்வடைவார்கள். இவரை வழிபட்டு பேறு பெற்ற அன்பர்கள் இந்நாட்டின் பல இடங்களில் பல்துறை வித்தகர்களாக திகழ்வது கண்கூடாக பார்க்கலாம். சங்கடகர சதுர்த்தி, குரு பெயர்ச்சி, ஐப்பசி அன்னாபிஷேகம், மகாசிவராத்திரி, திருவாதிரை, பிரதோஷம், பௌர்ணமி போன்றவை இங்கு விழா நாட்களாகும். சித்திரை அக்னி நட்சத்திர நாளில் வேல் பூஜை விழா நடைபெறுகிறது. தலமரம், வன்னிமரம், தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், வளமான வாழ்வு முதலியவற்றை இங்கு வேண்டுகிறார்கள். குருவருளும் திருவருளும் தரும் முன்னூர்
ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரரையும் பெரிய விநாயக பிள்ளையாரையும் வணங்கி நல்லருள் பெறுவோமாக. நவகிரக ஸ்வரூப சதா சுப மங்கள கிரக ஸ்வரூபகம் கணபதியே நமோ நமः.